ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே நல்லாயிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஃபுல் டே வந்து வெளியில் தான் இருக்க போகிறோம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து கம்பி சாரீலாம் எங்கே எடுப்பீங்கன்னு. ஸோ இன்றைக்கி வந்து நோம்பு பெருநாளோட ஃபர்ஸ்ட்டு ஷாப்பிங். ஸோ எனக்கானது அதை தான் வந்துட்டு இன்றைக்கி நான் உங்களோட காமிக்க போகிறேன். அதே மாதிரி வீட்டில் வந்து கொஞ்சம் எலிவிஷனில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குது. அதுவுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டில் காமிக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம விலாகுக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து எப்போதும் பார்த்திங்கன்னா ரம்ஜானுக்கு வந்துட்டு கம்பி சாரி வந்து எடுக்கிறது வந்து எங்கள் வீட்டில் வந்து பழக்கம். ஸோ அதை வந்துட்டு விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த டைமும் பார்த்திங்கன்னா கம்பி சாரி எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து லால்பேட்டை போயிருக்கோம். எங்கள் ஊரில் சிங்கப்பூர் ஷாப் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கிடையாது, லால்பேட்டையில் தான் உண்டு. நாங்கள் அங்கே தான் வந்துட்டு இப்போ கம்பி சாரி எடுக்க போனோம். நானும் எங்கள் அண்ணன் ஒய்ஃபும் 2 பேரும் பார்த்திங்கன்னா பைக்கில் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் சாரி எடுத்துடலாம், அடுத்தது வந்து கிட்ஸுக்கு ஹபிக்கு எல்லாமே ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு அந்த ஷாப்பை வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். எவ்வளோ சாரீஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு கம்பி சாரியோட லவரா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பர்சனலி பார்த்திங்கன்னா கம்பி சாரி வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே பார்த்திங்கன்னா கம்பி சாரிக்கு வந்து ஏஜே கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. எப்போவுமே வந்துட்டு அதோட குணமும் மாறாது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து அதை எடுத்து உடுத்திக்கலாம். அவ்வளோ ஒரு நீட் லுக்கில் பார்க்கவே வந்து பளிச்சுன்னு ரொம்ப அழகாக இருக்கும். மேக்ஸிமம் ஹபிலாம் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா டெய்லி வேர் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கம்பி சாரி அப்படி தான் இருக்கும். பார்க்கையில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபைனலி நான் வந்து என்ன கலர் எடுத்தேன் அப்படிங்கிறது எல்லாமே காமிக்கிறேன். பட் இந்த கிரே, பிளாக், மேக்ஸிமம் இங்கே இருக்கிற கலர்ஸ் எல்லாமே இங்கிட்ட இருக்குது. இந்த டைமும் வந்து என்ன எடுக்கலாம்னு வந்து தேடி பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து நியூ ட்ரெண்டாக வந்துருந்தது பார்த்திங்கன்னா இந்த பட்டை கம்பி தான். ஃபுல்லாக கீழேந்து மேலே வரைக்கும் கம்பி இருந்துச்சு. ஃபைனலி பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறதுல ரொம்பவே வந்து டஃப் கொடுத்துச்சு. அந்தளவுக்கு கம்பி சாரி வந்து நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. லாஸ்ட் டைம் வந்து ஹபியோட போயிருந்தப்போ கலெக்ஷனே இல்லை. இப்போ வந்து நிறைய கலெக்ஷன் வந்துருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கிரே கலர், கிரே அண்ட் லைட் பிங்க்கு, பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஷாப் பார்த்திங்களா உங்களுக்கு வந்துட்டு லால்பேட்டையில் இருக்குது. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு லாஸ்ட்டாக வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா இந்த கடையோட அந்த டீட்டெயில்ஸ், இந்த நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். அதில் வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்களா கொரியரில் அப்படின்ட்டு கேட்டுக்கோங்க, உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா. இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, கொலாபரேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னோடய மணியை செலவு பண்ணி நான் வந்து எனக்காக சாரீ வாங்கியிருக்கேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க என்னோடய கம்பி சாரீ பார்த்துட்டு, அதனால நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கம்பி சாரீ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஹாப்பியான ஒரு ஃபீல் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மார்டின் ஷர்ட். டேடி வந்து எப்போதும் மார்டின் ஷர்ட் தான் போடுவாங்க. அது தள்ளி அவங்க வந்து வேறு எந்த ஷர்ட்டுமே போட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எப்போதும் நான் மார்டின் ஷர்ட் வந்து எடுத்து கொடுப்பேன். இந்த டைமும் பார்த்திங்கன்னா மார்டின் ஷர்ட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு பார்த்துட்ருக்கேன். கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவரேஜான கலர்ஸ் தான் அதில் மார்டின் ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த டைமும் பார்த்திங்கன்னா ரெண்டு லைட்டான கலர் வந்து எடுத்தேன். என்னன்றதை நான் வந்து வீடியோட எண்டில் காமிக்கிறேன். எவ்வளோ சாரீஸ் இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு இங்கே தொங்க வச்சுருக்கிறது இல்லாமல் பண்டலாக நிறைய சாரீஸ் வந்து மேலே வச்சுருக்காங்க, மேல் ஃப்ளோரில். ஸோ நீங்கள் யாராவது லால்பேட்டை சைடு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறையா ஹிஜாப்ஸு, நிறைய புர்கா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து எங்கே புர்கா வாங்குவேன் அப்படிங்கிற ஷாப்பையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி ஃபேன்சி ஜுவல்ஸ் வந்து எங்கே வாங்குவோம் அப்படிங்கிற ஷாப்பையுமே உங்களுக்கு நான் இதுக்கு அடுத்து காமிக்கிறேன். நம்ம செலெக்ஷன் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட என்னென்ன சாரீஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து அந்த கலர் மெயினில் கொஞ்சம் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அங்கே வந்து செலக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு பில்லு போடுறதுக்கு இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த 2 சாரியும் தான் நானும் என் மச்சியும் எடுத்திருக்கோம். கடையோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலேயுமே ஷாப் இருக்குது. இது வந்து நம்ம கை காட்டின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து நம்ம பஸ்ஸிலேருந்து இறங்கி இந்த இடத்துக்கு நம்ம நடந்தே வந்துடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான்.
இப்போ நாங்கள் சாரியும் மார்டின் ஷர்ட்டும் வாங்கியாச்சு. சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா கம்பி சாரி வந்து நாங்கள் எடுத்த சாரியோட ரேட் ஒரு சாரி ரேட் வந்து 4000 ருபீஸ். அதுக்கு கீழே கம்பி வந்து கம்மியாக இருக்கிற சாரீஸ் வந்து கொஞ்சம் ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். பட் வந்து இதுதான் வந்து அதில் இருந்ததுலேயே ஹையஸ்ட் ரேட்டில் உள்ள கம்பி சாரி. ஸோ அதுதான் வந்துட்டு நானும் மச்சியும் எடுத்தோம். இப்போ வந்துட்டு இங்கே வந்து நியூ ஹிஜாப் கலெக்ஷன் எல்லாமே வந்துட்டு இந்த ஷாப்பில் இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா கைக்கட்டி தான். ஸோ அந்த கைக்கட்டியில் இறங்கணும் அப்படின்னாலே இந்த ஷாப் இருக்கும். நம்ம வந்து பைக்கில் வந்ததுனால நமக்கு வந்து எல்லாத்துக்குமே ஈஸி. ஆனால் பஸ்ஸில் வந்தாலுமே இந்த 2 ஷாப்புக்குமே நீங்கள் போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்ன நியூ ட்ரெண்டிங்கான ஹிஜாப்ஸ் வருதோ ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஷாப்புக்கு வந்துடும். இந்த ஷாப்போட நேம் பார்த்திங்கன்னா ஷஹானான்னு நினைக்கிறேன். ஷஹானா தான். நான் வீடியோட எண்டில் அந்த ஷாப்பிங் பேக்கை வந்து காமிச்சிருக்கேன். அதில் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸு கூட இருக்குது. உங்கள் யாருக்காவது வேணும்னா நீங்கள் கூட இங்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எனக்கு பிடிச்சதுனால நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுனால ஷேர் பண்ணியிருக்கேனே தள்ளி மற்றபடி இது ப்ரொமோட் வீடியோவோ எதுவுமே கிடையாது. எனக்கு பிடிச்சதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா கலெக்ஷனும் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்புக்கு வரும். நான் வந்துட்டு இங்கே தான் வந்து என்னோடய ஹிஜாப்ஸ் எல்லாமே வந்துட்டு வாங்குவேன். நம்ம வந்துட்டு நம்மளே எடுத்து பார்க்கலாம். நம்மளே வந்து என்ன வேணுமோ எடுத்து பார்க்கலாம். இந்த ஷாப்பில் வந்துட்டு எதுவுமே யாரையுமே முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. என்ன பிரித்து காமிக்க சொன்னாலும் பிரித்து காமிப்பாங்க. எல்லாத்தையுமே நம்மளே எடுத்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லாரையும் வந்து நடத்துவாங்க. ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஷாப்பில். நான் ஃபைனலி பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் வந்து காமிச்சிருக்கேன். ஹிஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அப்பப்போ வந்து பேஷன் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்தந்த கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா இங்கே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து காட்டனில் இந்த மாதிரி கொஞ்சம் பார்ட்டி வேர் அதெல்லாமே பார்த்து கொஞ்சம் எடுத்தோம். நான் ஒரு புர்கா வந்து பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு போட்டிருப்பேன் இல்லையா. லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷாப்பில் தான் பார்த்திங்கன்னா அந்த புர்கா வாங்கியிருந்தேன். இந்த புர்கா பாருங்கள், கைக்கு மட்டுமே ஹெவி ஸ்டோன் வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டான லுக்கில் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா துபாயிலிருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து புர்கா கலெக்ஷன் வந்து நியூவாக எதுவும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நியூ மாடல் தான். இந்த மாதிரி கலராக வேர் பண்ணுறது. அதே மாதிரி நைட்டிஸ் இருக்கும். ப்யூர் காட்டனில் நமக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் வச்ச நைட்டிஸ் இருக்கும். பியூர் காட்டன் நைட்டி. பட் ஒரு நைட்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 500 ருபீஸ். எல்லாமே பார்த்திங்கன்னா இம்போர்ட்டு தான். ஸோ இந்த ஷாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்சி ஜுவல்ஸ் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு. இது வந்து நம்ம போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம காதில் அந்த இச்சினஸ் வர்றது எதுவுமே இருக்காது. சில பேருக்கு வந்து கவரிங் எதுவுமே ஒத்துக்காது இல்லையா. ஸோ அவங்க வந்து தாராளமாக இந்த ரோஸ் கோல்டு வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஹிஜாப் பின்ஸ் இருந்துச்சு, மேக்னெட் இருந்துச்சு, எல்லா விதமான கலெக்ஷனும் இங்கே இருந்தது. இந்த மாதிரி ரோஸ் கோல்டு கலெக்ஷன். ரேட்டுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கு தகுந்த மாதிரியான ரேட் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய கலெக்ஷனும் வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய வேரிஃபிகேஷனில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் பார்க்கவே ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைனில் இருந்துச்சு.
ஸோ நான் என்னோடய கையில் எடுத்து வேர் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த எகிப்து டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. கையில் போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா கோல்டே வந்து தோற்றம் போல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. ஸோ ரேட் வந்து நான் எல்லாத்துக்குமே கேட்கல, நம்ம வாங்க போகிறதா இருந்தால் கேட்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வேர் பண்ணி மட்டும்தான் பார்த்தேன் நான். பட் வந்து கேர்ள் பேபிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னாக்கா சான்ஸே இல்லை. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ரோஸ் கோல்டில். பிரேஸ்லெட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாமே பவுனே தோற்றுரும் போல் அந்தளவுக்கு பிரேஸ்லெட்ஸ் இருந்துச்சு. இந்த தோடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிஸுக்கு தகுந்த மாதிரியான ரேட்ஸில் நிறைய விதமான தோடு கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருந்தேன் இனிமேல் சுற்றி விட்டு. இந்த ஷோவில் வச்சுருக்க அத்தனை பீஸுமே நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா உள்ளேருந்து நமக்கு உடனே எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பிளாக் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாமே வெயிட்லெஸ், எல்லாமே வந்துட்டு ரோஸ் கோல்டு எல்லாமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே காதுக்குள்ளே கொடுத்து எடுப்பாங்க இல்லையா, ரொம்ப சிம்பிளி நீட்டாக போகிற மாதிரியான கலெக்ஷன்ஸு. இந்த ஜிமிக்கி எல்லாமே நான் வச்சுருக்கேன். இந்த ஹார்ட் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்துச்சு. உங்களில் யாருக்கெல்லாம் கம்பி சாரீ பிடிக்கும், இந்த மாதிரி ரோஸ் கோல்டு பிடிக்கும், ஹிஜாப்ஸ் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாமே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கிலேயும் சில பேர் வருவீங்க, ஒரு சில பேர் உங்களுக்கு பிடிக்கலனா தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் வலுக்கட்டாயமாக பாருங்கன்னு யாருமே உங்கள் மேலே திணிக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்களாக அந்த விஷயத்தை பார்த்துட்டு புத்தி சொல்கிறேங்கிற பேரில் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதை வந்து முதல்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் சொல்கிறதோட ஸ்டாப் பண்ணிக்குவேன். ஏன்னா வந்து நிறைய ரூடான கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க. ஸோ நல்லதுக்கு இல்லை. என்னை கஷ்டப்படுத்தி கமெண்ட் போகிற ஒவ்வொருத்தவங்களும் அல்லாஹ் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டான், நீ என்ன இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லியிருக்கானா உங்களை அடுத்த வீட்டு பொண்ணை போய் கஷ்டப்படுத்துங்க, கமெண்ட் போட்டு திட்டுங்க, ஏசுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானா? அடுத்த வீட்டு பெண்ணை சாபம் விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானா? எதுலையாவது இருக்குதா? என்னை விட பெரிய பெரிய சேனல், ஆடம்பரமான சேனல் எத்தனையோ இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தேடி பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கிறது தான் உங்கள் வேலையா? இதை தான் வந்துட்டு அல்லாஹ் உங்களை பார்க்க சொல்லியிருக்கானா? இதை தான் நான் உங்களுக்கு கேட்குறேன். எனக்கான நன்மைகளை வந்து நிச்சயம் எனக்கு தேடிக்க எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இனிமேல் யார் மனசையும் புண்படுத்தாதீங்க. இது வந்துட்டு முதலும் கடைசியமாக வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என் மனசுக்கு கரெக்டாக தான் இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப அப்யூசிங்கான வேர்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அது அப்படியே வந்து உங்களுக்கே திரும்பும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. இதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஹர்ட்டர்ஸ் நான் உங்களை வந்துட்டு சட்டை பண்ண போகிறதாவே கிடையாது. நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்களோ அது எல்லாமே அப்படியே உங்களுக்கு தான். எனக்கு வந்து நிறைய விஷ் பண்ணுறதுக்கும் ப்ளஷ் பண்ணுறதுக்கும் என்னோடய சகோதரிகள், என்னோடய தாய்மார்கள், என்னோடய சகோதரர்கள் எவ்வளோ பேர் வந்து என்னை சுற்றி இருக்காங்க என்னோடய சேனல் மூலியமாக. ஜஸ்ட் நீங்கள் எல்லாமே ஒரு ஹர்ட்டர்ஸ். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அடுத்தவங்களை என்ன ஹர்ட் பண்ணுறீங்களோ அது வந்து என்றைக்காக இருந்தாலும் உங்களை வந்து சேருங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு மற்றவங்களை புண்படுத்தி கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். இதுக்கு மேலே அதை வந்து நீங்களே தான் வந்து அதோட பலன்களை வந்து அனுபவிச்சுக்குவீங்க. இதை நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். மற்றபடி இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லபடியாக நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களோட காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம வீடியோஸ் வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துமே பார்த்திங்கன்னா எவ்வளோ நெகட்டிவிட்டிஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. மனசுக்கு ரொம்ப வலிச்சிடுச்சு. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா பயங்கர தலைவலி எனக்கு. நம்ம அப்படி என்ன பண்ணுறோம்? எல்லாரும் வந்து வாங்குறது தான் நம்மளும் வாங்குகிறோம், எல்லாரும் செய்கிறது தான் நம்மளும் செய்கிறோம். என்னோடய நண்பர்களான உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு பண்ணுறேன், அவ்வளோதான். உங்களோட நான் வந்து காமிக்கிறேன். மற்றபடி எதுவுமே எனக்கு வந்து நான் வந்து பெருசாக செஞ்சதாக இல்லை. என் லைஃப்பில் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து எப்படி நான் இருந்திருக்கணும் அப்படி தான் வந்து இப்போவும் இருந்துகிட்ருக்கேன். பட் இந்த ஹர்ட்டர்ஸோட கண்களை மட்டும் எப்படி தான் உறுத்துதோ தெரியல. ஒரு சின்ன சாம்பார் வச்சது, வடை சுட்டதில் ஸ்டார்ட் ஆனது இப்போ வரைக்கும் வந்துட்டு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கமெண்ட் வந்து வீடியோவே பண்ண வேணாங்கிற லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. பட் அவங்களோட ஆசை அதுதானே, அதனால் அந்த முடிவுக்கு மட்டும் நான் எப்போதும் வரமாட்டேன்.
கண்டிப்பாக வீடியோஸ் என்ன விரும்புகிற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோடய ஃபேமிலிக்காக வந்துகிட்டே தான் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அவங்களாம் நம்மளா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஹிஜாப்ஸ் எல்லாமே தான் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். டேடிக்கு வந்து இந்த 2 ஷர்ட் வாங்கியிருந்தேன். இந்த ஹிஜாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன். இதெல்லாம் ரொம்ப சாஃப்டான கிளாத்து. அது வந்து காட்டன் கிளாத்து. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டான கிளாத்து. அண்ட் கம்பி சாரி பார்த்திங்கன்னா இதான் வாங்கியிருந்தேன். நிறைய பட்டை இருக்கா மாதிரி. யாருக்கெல்லாம் கம்பி சாரி பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அன்பான ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஆர்வம் கொடுக்குது. மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்தது. நான் அந்த ஷாப் பேக் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் எல்லாமே இருக்கும். இது வந்து சஹானா. இது வந்து புர்கானா ஹிஜாப் எல்லாமே இங்கே வாங்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாது அப்படிங்கிற ஷாப். இதில் தான் வந்துட்டு நான் சாரீ வாங்கினேன். இந்த ரோஸ் கோல்டு பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய டைம் வந்து வேர் பண்ணியிருக்கேன். காதோடையே போட்டு வச்சுருந்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். காது வந்து நீண்டுட்டு இழுத்துட்டு வரோன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆகாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரோஸ் கோல்டு தோடு வந்து. இதில் வந்து இந்த ஹார்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, நீட்டாக வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் வேர் பண்ணும்போதுமே நம்ம வந்து இந்த தோடு வந்து வேர் பண்ணலாம். பார்க்கறதுக்கு நீட் லுக்கில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரிங் வந்து ரொம்ப ஃபேன்சியாக எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி. அதனால் வந்து இந்த ரிங் எடுத்தேன். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த விலாகில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட் எல்விஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னு சொன்னேன் இல்லையா. என்னென்னு பார்த்திங்கன்னா டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு டைல்ஸ் வந்து மேட் ஃபினிஷுங்கிறதுனால அதுக்கு வந்து வார்னிஷ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து இந்த காம்பவுண்ட் சுவர் வந்து நம்ம எல்லாமே மழை நேரத்தில் வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சதுனால உடனடியாக வந்து பெயிண்டிங் பண்ணதுனால கொஞ்சம் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மெயின்டெனன்ஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வந்து பெயிண்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்துட்டு லால்பேட்டை போயிட்டு வரங்காட்டியும் மதில் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ பக்கவாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து வார்னிஷ் கொடுத்துருக்காங்க. டேடியும் மம்மியும் பார்த்திங்கன்னா அதை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாமே எவ்வளோ நீட்டாக ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. நம்ம என்ன தான் வீடு கட்டினாலும் வீடு வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவுமே ஒரு குழந்த மாதிரி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு நல்லா இருக்காது. நம்ம அப்பப்போ அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணணும். ஸோ பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்டாக வந்து என் கூட தெரியப்படுத்துங்க. படிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.